விஜயவே எதிர்க்கிறாரா சிவகார்த்திகேயன்? விஜய்க்கு போட்டியா சிவகார்த்திகேயன்? துப்பாக்கிய கொடுத்தவரையே சுடப்பாக்கிறாரா சிவகார்த்திகேயன்? இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எஸ்கே மேல பல வன்மங்கள் கக்கிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன? ஏன்? அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம். நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு ஒரு நடிகர்னா தளபதி விஜய் அவர்கள் தான். எனக்குமே என்னோட சைல்ட்ஹுட் டேஸ இன்னும் அழகாக்குனதுல விஜய் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்கு. திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி, வேட்டைக்காரன், சச்சின், மதுரை அப்படின்னு சொல்லி நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த விஜய் படங்கள்லாம் அந்த படங்கள் பார்த்து முடிச்சோம்னா அந்த படங்கள்ல பண்ணக்கூடிய மேனேஜம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கில்லி பார்த்துட்டு இந்த விரல அப்படி சுத்துறது, மதுரை பார்த்துட்டு முட்டியில கர்ச்சீப் கட்டுறது, போக்கிரி பார்த்துட்டு இப்படி ஆடுங்கடான்னு சுத்தி ஆடுறது அப்படின்னு சொல்லி விஜய் படங்களோட தாக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் ரொம்ப அழகாக்குனதுல விஜய் அவருக்கு ரொம்ப பங்கு இருக்கு. ஓகேவா? அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் இப்போ என்னோட லாஸ்ட் படம் ஜனநாயகன். இதோட நான் இனிமே படம் நடிக்க போறது கிடையாது. அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா சினிமா குயிட் பண்றேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லார மாதிரியுமே எனக்கும் வருத்தம் தான். என்னதான் அவரு அரசியலுக்கு போய் மக்களுக்கு சேவை பண்றதா இருந்தா கூட, சினிமாவ கம்ப்ளீட்டா குயிட் பண்றாரு. இனிமே விஜய் அவர்கள் படம் தியேட்டர்ல பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப, ஒரு பயங்கரமான வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா எப்படி சொல்ல, நான் சைல்ட்ஹுட்ல பார்த்து வளர்ந்த ஹீரோக்கள்ல இன்னைக்கு இப்பயுமே ஃபார்ம்ல இருக்க நடிகர்கள் அவரு ஒருத்தர். அப்படிப்பட்டவரு அதுவும் இப்பவும் பயங்கரமா அவரோட படங்கள் போய்க்கிட்டு இருக்கு. சடனா ஒரு நாள் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஃபீல்ட் அவுட் ஆகி போறது வேற. இன்னமும் பயங்கரமான வசூல் குடுத்துக்கிட்டு, அவர் சொல்ற மாரி சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் அவரு ஒருத்தரா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் சடனா சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி போறது எனக்குமே பயங்கரமான வருத்தம் தான். இப்போ அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9க்கு ரிலீஸ் ஆகுது. விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, நரேன், பிரியாமணி இவங்கலாம் நடிச்சு கட்சியோட டைரக்ஷன்ல இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் டிவில ஷோஸ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கர் ஆயி, அதுக்கப்புறம் மெரினா, ஆ 3 இந்த மாரி படங்கள கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு, கேடி பிளாக் விளையாடுறாங்கன்னு சொல்லி அப்படியே அவங்களுக்கான ரசிகர்கள கிரியேட் பண்ணி, அப்படியே வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சுல இருக்காரு சிவகார்த்திகேயன். அமரன், மதராசி அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான என்னென்ன மாரியான விஷயங்கள் இருக்கணுமோ, அதுல ஒரு டோட்டலா கன்வெர்ட் ஆயிட்டாரு சிவகார்த்திகேயன். அவருமே அவரோட சினிமா கரியர ரொம்ப ப்ராப்பரா செதுக்கி, விஜய் அவர்கள் மாரி தான். விஜய் அவர்கள் என்னதான் ஒரு இயக்குனரோட மகனா இருந்தாலும், ஆரம்ப காலத்துல அவருக்கு எதிர்ப்புகள்லாம் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. ரொம்ப டீஸ் பண்ணியிருக்காங்க அவர. அதுல இருந்து அவர் மீண்டு ரசிகர்கள புடிச்சு டிஃபரெண்ட் அட்டெம்ப்ட் பண்ணி நெறைய தோல்விகள சந்திச்சு அவருக்குன்னு ரசிகர கிரியேட் பண்ணி, ரொம்ப பயங்கரமா அவரோட டேலண்டால மட்டும் தான் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமா சினிமா சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. இதுல யாருக்குமே எந்த டவுட் இருக்காது. அதே மாரி தான் சிவகார்த்திகேயன் அவங்களும் எந்த ஒரு நடிகர் ஹெல்ப் இல்லாம, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்ப தேடி வந்து, ஆரம்பத்துல வேணா தனுஷ் அவர்கள் டிவிக்கு கூட்டு இது பண்ணிருக்கலாம். அறிமுகப்படுத்தி விட்டுருக்கலாம். எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட பாத்த கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணி, இப்போ அமரன், மதராசின்னு சொல்லி கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவங்களுமே நிக்கிறாங்க. இப்போ 2 பேரோட படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இதுல என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, விஜய் ரசிகர்கள் "நீ விஜயவே எதுக்குறியா? விஜய் உன் படம்லாம் ஒரு படமா? துப்பாக்கிய கொடுத்தவரையே நீ எதுக்க பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் மேல பயங்கரமா போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. கோட் படத்துல கிளைமாக்ஸ்ல ஒரு சீன். அது என்ன அப்படின்னா, "துப்பாக்கிய புடிங்க சிவா" அப்படிங்கிற சீன். ஆக்சுவலா வெங்கட் பிரபுவே அந்த சீன் வைக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "அதுல இருந்தது துப்பாக்கிய கையில குடுத்து, இவன பார்த்துக்கோங்க சிவா, இவன விட்டுறாதீங்க" அப்படிங்கிற மாரி தான் சொன்னது. விஜய் சாரா அந்த இடத்துல போட்டது தான், "துப்பாக்கிய புடிங்க சிவா" அப்படின்னு சொல்லி விஜய் சாரா குடுத்தது தான் அந்த டயலாக். ஓகேவா? அதுக்கு மேபி வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் தான் நடிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நம்ம அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஏதாவது கேமியோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல சிவகார்த்திகேயனே நான் கூட விஜய் சார் கூட நான் ஒரு சீன் பண்ணணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கலாம். அவங்க 2 பேத்துக்குள்ள எஸ்கேக்கும், விஜய்க்கும் இடையில எந்த விதமான ஒரு அண்ணன் தம்பி மாரி ரொம்ப ஒரு 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 ஜாலியான ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்ட்ல தான் அவங்க இருக்காங்க. ரசிகர்கள் அவங்க சிவகார்த்திகேயன போட்டு இவ்வளவு பண்றது தேவையே கிடையாது. அப்படி நீங்க துப்பாக்கிய குடுத்தவரையே சுடுறியே, துரோகம் பண்றியே, அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு சின்னதா ஒரு விளக்கம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சத. ஓகேவா?
விஜய் அவர்கள் வந்து அறிமுகமானது 1992 நாளைய தீர்ப்புங்கிற படம். அந்த படம் சரியா போகல. பயங்கரமான விமர்சனங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் படங்கள் சரியா போகல விஜய் அவர்களுக்கு. அப்ப அவங்க அப்பாவான எஸ்.ஏ.சி என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பையன் நடிக்கிற படத்துல ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ அந்த படத்துல நடிச்சாங்க அப்படின்னா, நம்ம மகனுக்கு ஒரு 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 ப்ரமோஷனா இருக்கும். மக்களுக்கு வந்து விஜய் பரிச்சயமாவாரு அப்படிங்கிறனால நெறைய ஹீரோ ஒரு ஒரு பெரிய ஹீரோட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க வந்து அந்த டைம்ல ஒத்துக்கலையாம். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுமே கேட்ட உடனேவே நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி, தம்பி கண்டிப்பா பெரிய ஹீரோ வரணும் சார். நான் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னாராம். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும், எஸ்.ஏ.சி அவர்களுக்குமான நட்பு அந்த மாதிரி. கிட்டத்தட்ட 2 பேரும் 20 படங்கள் கிட்ட ஒண்ணா ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்தும், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும். கதைய கூட கேட்காம, சம்பளத்த கூட வாங்காம, பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 25 நாள் ஷூட்டிங் பண்ணி குடுத்தாராம். செந்தூர பாண்டியன் 1993 ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான அந்த படத்துல ஒரு கேரக்டரா விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஓகேவா? எஸ்.ஏ.சி அவர்களே சொல்லியிருக்காங்க பல மேடைகள்ல. என் மகன் விஜய் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற பயங்கரமான புகழுக்கு அன்னைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. நான் எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல ஒரு ஆரம்ப ஒரு ஒரு அண்ணனா ஒரு அண்ணனா என் மகனுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து உதவி பண்ணது விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லி ரொம்ப கிளியரா பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கப்புறம் 1996ல விஜயகாந்தோட படம் தாயகம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்த எதிர்த்து ஒரே நாள்ல விஜய் அவர்களோட படமான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆச்சு. 97ல ஓகேவா? தர்ம சக்கரம்னு விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகுது. அதே 97ல காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் ரிலீஸ் ஆகுது. இது மாரி விஜயகாந்த் படங்கள எதிர்த்து விஜய் படங்கள் கிட்டத்தட்ட 8 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு ஒரே நாள்ல. இத எந்த கணக்குல சேர்க்கிறது? சாதாரண ஒரு சீன் துப்பாக்கி கையில குடுத்தாரு. அந்த துப்பாக்கிய குடுத்த சீனுக்கு வந்து விஜயவே எதுக்குறியா? ஆகா, ஓகோ அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க. விஜய் எந்த இடத்துலயுமே அத சொல்லவே மாட்டாரு. விஜய் என்னைக்குமே யாரையுமே போட்டி அடிக்கக்கூடிய ஆளே கிடையாது அவரு. சிவகார்த்திகேயன் அவங்கலாம் பல மேடைகள்ல வந்து தட்டி குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்றீங்க. கிட்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இது வந்து ரசிகர்கள் வந்து இவ்வளவு தூரம் அத இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது தப்புன்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்ப அது மட்டும் என்ன கணக்குன்னு கேட்கிறேன். விஜய் படத்த ஜனநாயகன் படத்த எதிர்த்து பராசக்தி படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, விஜயகாந்த் தான ஆரம்பத்துல விஜய்க்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரு படத்த மட்டும் எப்படி எதிர்த்து விஜய் அவர்கள் படம் விடலாம்? அது தப்பு இல்லையா? கிட்டத்தட்ட 8 படங்கள். 1 படம் இல்ல 8 படங்கள். இப்ப படம் தான் விஜய்க்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு படம் பராசக்தி படம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்த எதிர்த்து விஜய் படம் 8 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு முறையானதே கிடையாது. இங்க தப்புனா அங்கேயும் தப்பு. சும்மா என்னத்தையாவது இந்த மெர்சலுக்கு அப்புறம் வந்த விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியாம சும்மா என்னத்தையாவது பேசுறது. அதெல்லாம் பல ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்மட்டயுமே சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படிலாம் கிடையாது. விஜய் அவர்களோட அப்பாவே பயங்கர பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஓப்பன் ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. என் மகனுக்கு உதவி பண்ணதுல விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு. அப்படிங்கிறப்ப நீங்க பண்ணது துரோகம் இல்லையா? கரெக்ட் தானே? இது வந்து சிவகார்த்திகேயன் மேல தனிப்பட்ட முறையில எந்த வன்மத்தையும் கக்க தேவையில்ல. இது தேவையில்ல. எந்த ஒரு புரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாலுமே, பராசக்தி படம் வந்து டான் புரொடக்ஷன், ஜனநாயகன் வந்து கேவிஎன் புரொடக்ஷன். எந்த ஒரு புரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாலுமே, அவங்க அவங்கட்ட நல்ல கதை இருக்கு. நல்ல ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு லாங் லீவா கிடைச்சா படம் வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே அந்த ஒரு டேட்ட குறி வைக்கிறது வழக்கம் தான். இதுல எங்க எங்க விஜய்க்கு வந்து எங்க தளபதிக்கு வந்து லாஸ்ட் படம். லாஸ்ட் படத்துல வந்து நீ வந்து போட்டியா படத்த எதுக்கு விடுற? அப்படின்னு சொல்லி எதுக்குறதெல்லாம் இது வந்து தேவையானதே கிடையாது. விஜய் அவர்கள் வந்து சினிமாவ குயிட் பண்ணிட்டு அரசியலுக்கு போக போறேன் அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஒரு ஃபேனா யாருமே அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இன்னுமே. எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போகலாம். போகட்டும் அவங்க இஷ்டம். அவங்களுக்கான விருப்பம் அது. ஆனா ஒரு படமாவது தியேட்டர்ல பார்க்கணும் அவங்கள அப்படிங்கிறது எனக்குமே இருக்கு அந்த ஆசை. கம்ப்ளீட்டா இனிமே விஜய் அவர்கள சினிமால பார்க்க முடியாது. நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து பயங்கரமான வருத்தம் தான். அதுக்காகலாம் அவர எதிர்த்து படவிடக்கூடாது அப்படிங்கிறது எந்த வித நியாயம்? எங்க ஆளுக்கோட கடைசி படம் இது. விஜய் அவர்கள் தளபதியோட கடைசி படம் இந்த படம். அதனால நீங்க வந்து படத்த விடக்கூடாது. விஜய் அவர்கள் வந்தா
விஜய் அவர்கள் படம் தனியா தான் வரணும். அப்படின்னா என்ன? அப்படிலாம் கிடையாது. இதுவரைக்கும் விஜய் படம் தனியா ரிலீஸ் ஆயிருக்கா? விஜய் படத்துக்கு போட்டி ரிலீஸ் கிடையாதா? விஜய் படத்துக்கு போட்டி ரிலீஸ் பண்ணதே கிடையாதா? சர்க்கார்ன்னு ஒரு படத்துக்கு பில்லா பாண்டியன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சர்க்கார்ன்னு ஒரு படம் இருக்கு. விஜய் அவர்களோட படம். அந்த படத்துக்கு பில்லா பாண்டியன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆம். பிகில் படத்துக்கு கைதி படம் ரிலீஸ் ஆச்சு. இது எப்பவுமே நடக்கிறது தான். விஜய் அவர்கள் படம் வந்து சோலோவா ரிலீஸ் ஆன படங்கள்லாம் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்க படங்கள் சொல்றேன். சர்க்காரும், பில்லா பாண்டியும், பிகிலும், கைதியும் ஒரே டைம் ரிலீஸ் ஆன படங்கள். அப்பல்லாம் கார்த்தி அவர்கள் மேல இவ்வளவு வன்மத்த யாரும் கக்கல. அவங்க சப்ஜெக்ட் நல்லா இருந்தா, பராசக்தி படத்தோட சப்ஜெக்ட் நல்லா இருந்து, மக்களுக்கு பிடிச்சா படம் பெரிய வெற்றி அடைய போகுது. விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு இதே கிடையாது. விஜய் அவர்கள் படம் எப்படினாலும் ஓடிரும். அதுல யாருக்குமே டவுட் கிடையாது. ஒரு ஆவரேஜ் படமா இருந்தா கூட விஜய் நடிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த படம் மினிமம் சக்சஸ் தான். அந்த படத்துக்கு மினிமம் கேரண்டி உண்டு. அப்படிங்கிறப்ப விஜய் படம் லாஸ் ஆக சான்ஸே கிடையாது. எதுக்கு ரசிகர்கள கொந்தளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. தேவையே இல்ல. இதுல ஆபத்து என்னன்னா பராசக்தி படத்துக்கு தான். அந்த படம் சப்ஜெக்ட் நல்லா இருந்து, ஆ ஒரு ஸ்ட்ராங்கான கன்டென்ட் இருந்து, ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா இருந்தா, ரசிகர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கும். டவுட்டே இல்ல. அது இல்ல அப்படின்னா ஆபத்து பராசக்தி படத்துக்கு தான். விஜய் அவர்கள் படம், ஜனநாயகன் படம் சுமாராவே இருந்தா கூட, படம் கண்டிப்பா வசூல் அடிச்சிரும். ஏன்னா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ். கிட்டத்தட்ட 30 வருஷம் சும்மா கிடையாது அப்படிங்கிற மாரி தான். சும்மா ஒண்ணு இவ்வளவு ஒரு இடத்துக்கு வரல 30 வருஷம் இதுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. படம் ஆவரேஜா இருந்துட்டு போகுதுங்க. எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆ பகவந்த் கேசரியா? பகவந்த் பகவந்த் கேசரின்னு. அந்த படம் வந்துட்டு போகுது. படம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த படம் சக்சஸ் தான் வரும். 100 கோடிக்கு மேல வசூல் அடிக்கும். ரைட்டா? அந்த படமும் மிகப்பெரிய சக்சஸ் அடிக்க போறது உறுதி தான். இதுக்கு சிவகார்த்திகேயன் அவர் போட்டு சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல இருக்கு. அவர் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா, டேய் நான் என்னடா பண்ணேன்? புரொடக்ஷன் கம்பெனிக்காரன் டேட் அனௌன்ஸ் பண்றான். நான் என்னடா பண்ணேங்கிற மாரி தான் இருக்கும் அவர் நிலைமை. இது தேவையில்லன்னு தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்படி போய்க்கிட்டு இருக்கே, இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறதையும், இல்ல ப்ரோ, ஆ எனக்கு இதுல நீங்க எத கரெக்ட் நெனைக்கிறீங்க? விஜய் படத்த எதிர்த்து படமே வரக்கூடாது அப்படிங்கிறதா? விஜய் படம் கடைசி படம். அதனால சிவகார்த்திகேயன் படம் விடக்கூடாது அப்படின்னா? இது நல்லாவா இருக்கு? விஜய் படம் எப்படினாலும் ஓடிருங்க. ரைட்டா? விஜய் படம் எப்படியும் ஓடிரும். இதுல பராசக்தி படம் வந்தா என்ன? யார் படம் வந்தா என்ன? வந்தா வந்துட்டு போகுது. அப்படி இதுல விட்டுட்டு வரக்கூடாது. துப்பாக்கிய கொடுத்தவரை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? விஜய் ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன வந்து இந்த அளவு போட்டு அடிக்கிறது கரெக்ட்ன்னு நெனைக்கிறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத மறக்காம நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ, இல்ல நான் சொன்னதுல தப்பான விஷயங்கள் இருந்தாலோ, இல்ல ப்ரோ விஜயகாந்த் படத்தோட விஜய் அவர்கள் படம் வந்து இதுவரைக்கும் போட்டி போட்டதே கிடையாது அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.